அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் பயிற்சி 1.1 4வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 4 பின்வரும் கணங்களை பட்டியல் முறையில் எழுதுக. ஒரு 4 கணக்குகள் இருக்குது. கணத்தை குறிப்பிடும் முறைகள் 3. ஒன்று விவரித்தல் முறை, மற்றொன்று கன கட்டமைப்பு முறை, மூன்றாவது பட்டியல் முறை. இந்த 4 கணக்குகளிலையும் உள்ளதை பட்டியல் முறையில் எழுதணும். அப்படின்னா கணக்கானது விவரித்தல் முறையில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா கன கட்டமைப்பு முறையில் இருக்கணும். முதல் கணக்கு பாருங்கள். A = 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். இப்போ இது விவரித்தல் முறையில் கொடுத்துருக்காங்க. ஒரு கணத்தின் உறுப்புகள் எப்படி அமையும் அப்படின்றத விவரித்து எழுதியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது விவரித்தல் முறையில் இருக்குது. இதை நாம் பட்டியல் முறையில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இப்போ பட்டியல் முறை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு கணத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பட்டியலிடுவது பட்டியல் முறை எனப்படும். பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை அப்படின்னும் சொல்லலாம். முதல் கணக்குக்கான ஆன்சர் A = 20க்கும் குறைவான இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். இந்த சென்டென்ஸை பயன்படுத்தி இந்த கணத்தில் அமையும் உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இயல் எண்களின் கணம். இயல் எண்கள் அப்படின்னாவே நேச்சுரல் நம்பர். n = 1 2 3 4 அப்படின்னு முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். அதுதான் இயல் எண்கள். இரட்டைப்படை இயல் எண்கள். இரட்டைப்படை இயல் எண்கள்னால் 2 4 6 8 10 12ன்னு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 20க்கும் குறைவான. இப்போ 20க்கு மேலே போகக்கூடாது, 20க்கும் குறைவாக இருக்கணும். அப்போ 20 நம்ம எடுத்துக்கக்கூடாது. 14 16 18ஓடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கணம் A அப்படிங்கிற கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம பயன்படுத்தணும். கணக்கிலே சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி எழுதலான்னு பாருங்கள். கணம் A = உறுப்புகளை எப்பயுமே கன அடைப்பு குறிக்குள்ளே தான் போடணும். ஒவ்வொரு உறுப்புக்கும் இடையில் கமா குறி போட்டுக்கணும். இப்போ இரட்டைப்படை இயல் எண்கள் 2, 4, 6 8 10 12 14 16 18ஓடு நம்ம நிறுத்திக்கணும். ஏன்னா 20க்கும் குறைவாக உள்ள இரட்டைப்படை இயல் எண்கள். அவ்வளோதான். இப்போ முடிக்கும்போது கன அடைப்புக்குரிய முடிச்சுக்கணும். இப்போ முதல் கேள்விக்கான ஆன்சர் இதுதான். இந்த கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் பட்டியலிட்டு சொல்லிட்டோம். இதுதான் பட்டியல் முறை. அடுத்தது இரண்டாவது கணக்குக்கான ஆன்சர் பார்க்கலாம். B = Y, அதன்படி. இதுக்கு இந்த குறிக்கு பேர் அதன்படி அப்படின்னு அர்த்தம். Y என்ற உறுப்புகள் எப்படி அமையும்னா 1/2n. n belongs to capital letter N, n less than or equal to 5. இது கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. இதன்படி அமையக்கூடிய உறுப்புகளை பட்டியலிட்டு நம்ம எழுதணும். B என்ற கணத்தில் அமையக்கூடிய உறுப்புகள் Y. அந்த Y எப்படி இருக்கணும்னா 1/2n. 1/2nல அமையணும். இந்த n என்ன அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் N. கேபிட்டல் லெட்டர் N அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. 5 இருக்கலாம், 5ஐ விட குறைவான இயல் எண்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ எண்ணுக்கு பதிலாக என்னென்ன சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 1 2 3 4 5 அப்படின்னு பிரதியிடணும். இப்போ 1ன்னு பிரதியிடுங்க, 1/2ன்னு கிடைக்கும். 2ன்னு பிரதியிடுங்க, இது 2 பெருக்கிக்கணும். அப்போ 1/4ன்னு கிடைக்கும். 3ன்னு பிரதியிடுங்க, 1/6ன்னு கிடைக்கும். 4ன்னு பிரதியிட்டா 1/8ன்னு கிடைக்கும். 5ன்னு பிரதியிட்டா 1/10ன்னு கிடைக்கும். இப்போ n less than or equal to 5. 5ம் எடுத்துக்கணும். 5ஐ விட குறைவான இயல் எண்களை இந்த எண்ணில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்படி பிரதியிட்டா 1/2 1/4 1/6 1/8 1/10 அப்படின்னு கிடைக்குது. ஆகவே இந்த உறுப்புகள் தான் B என்ற கணத்தின் உறுப்புகளாக அமைய முடியும். கணம் B = 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10 முடிச்சுக்கலாம். மூன்றாவது கணக்கு கணம் Cன்னு நாம் எடுத்துக்கணும். அதன் உறுப்புகள் X அப்படின்னா X என்பது ஒரு முழு கன எண் மற்றும் 27 less than X less than 216. X என்பது ஒரு முழு கன எண். கன எண் அப்படின்னா கியூப் நம்பர்ஸ் 2 சொல்லி நான் பயன்படுத்தியிருக்காங்க. 3 சொல்லி நான் அப்படின்னா இந்த செட் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கன எண்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு எண்ணை மீண்டும் அதே எண்ணால் பெருக்கி மறுபடியும் அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது கன எண். இப்போ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ ஒன்றின் கணம் 1 கியூப் 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 ஈக்குவல் டு 1. இப்போ 2இன் கணம் 8, 3இன் கணம் 27, 4இன் கணம் 64, 5இன் கணம் 125, 6இன் கணம் 216, 7இன் கணம் 343. இப்போ இது எல்லாமே கண எண்கள். சி என்ற கணத்தில் எந்த கண எண்களெல்லாம் உறுப்பாக அமையும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த உறுப்பானது 27ஐ விட பெருசாக இருக்கணும், 27ஐ விட பெரியதாக இருக்கணும். இப்போ 27ஐ விட பெரியதுன்னா 64 தான். 216ஐ விட சிறிய எண்ணாக இருக்கணும். இப்போ 216 எடுத்துக்கக்கூடாது, 216ஐ விட சிறியது அப்படின்னா 125. அப்போ 64, 125 ஆகிய 2 கண எண்கள் தான் சி என்ற கணத்தின் உறுப்புகளாக அமைய முடியும். முதல்ல கண எண் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 27ஐ விட அதிகமான 216ஐ விட குறைவான கண எண்களை நம்ம எடுத்துக்கணும். 64, 125 ஆகிய 2 உறுப்புகள் மட்டும்தான் அமையும். அடுத்தது கடைசி கணக்கு கணம் டி. அதில் அமையக்கூடிய உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இசட் அப்படின்னாவே முழுக்கள், அதில் மிகை எண்களும் 0 குறையெண்களும் இருக்கும். அதுக்குரிய அமையக்கூடிய உறுப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். -5ஐ விட பெரிய மதிப்பு, 2ஐ விட குறைந்த மதிப்பு. இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த மதிப்பையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். -5 லெஸ் தேன் 5 அப்படின்னா -5ஐ விட பெரிய மதிப்பு. -5 கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ நம்ம இசட் அதாவது முழுக்களின் நம்பர் லைன் நம்ம வரைஞ்சி பார்த்துக்கலாம். சென்டரில் 0 இருக்கும், வலது பக்கம் மிகை எண்கள் 1, 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இடதுபுறத்தில் குறை எண்கள் -1, -2, -3, -4, -5 அப்படின்னு போயிட்டுருக்கும். இந்த கண்டிஷன் என்னென்னு பாருங்கள். -5ஐ விட பெரிய மதிப்பு. இப்போ -5 நம்ம எடுத்துக்கக்கூடாது. -5ஐ விட பெரிய மதிப்பு 2 எடுத்துக்கலாம், 2ஐ விட குறைந்த மதிப்பு. இப்போ என்னென்ன வரும்? -4, -3, -2, -1, 0, 1, 2 ஆகிய உறுப்புகள் இந்த கணத்தின் உறுப்புகளாக அமைய முடியும். இப்போ -4, -3, -2, -1, 0, 1, 2 ஆகிய முழுக்கள் டி என்ற கணத்தின் உறுப்புகள். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.1இல் 5வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ரெக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.